திமுக கூட்டணி கட்சிகளுடைய வெற்றியை வந்து திமுக தொண்டர்கள் அன்னார் உலகத்தில் கொண்டாடி இருக்காங்க. வாங்க தொண்டர்கள்ட்ட கேட்போம், இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? வெற்றி வந்து நாங்க எப்பயே கழிச்சிட்டோங்க, எப்பயே கழிச்சிட்டோம். ஓட்டு என்ன முதல் கழிச்சிட்டோம், ஓட்டு போடுவோம். நாங்க வந்து இது லைலா காலேஜில் ஓட்டு எண்ணுறோம். நாங்கள் எந்த வருஷமே லைலா காலேஜுக்கு போனது இல்லை. நாங்கள் அண்ணா அறிவாலயத்தில் தான் தோத்தாலும் கழிச்சாலும் அண்ணா அறிவாலயம் தான் எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ணா அறிவாலயத்தில் போனால் எங்கள் டேடியை பார்த்தா நாங்கள் கழிச்சிட்டோம் ஆன்ட்டு. எங்கள் டேடியை நாங்கள் வரும்போதே கும்பிட்டோம், இந்த கட்சியை நம்ம கழிச்சு தான் ஆகணும். அண்ணன் வந்து உக்காரணும் ஆச்சுல, டில்லிலேயே அண்ணன் நிற்கணும் ஆன்ட்டு நாங்கள் நினச்சிக்கினே வந்தோம். எங்கள் டேடி காயிலே எங்களை பார்த்தோன்னே கண்ணாடி எடுத்துட்டு கண்ணை பார்த்தாரு தலைவர். ஆமாம், எங்களை பார்த்தோன்னே கண்ணாடி அவுத்துட்டு எங்களை பார்க்குறாரு. நீங்கள் வெற்றி படுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் மத்தியில் வந்து பிஜேபி வந்து முன்னிலை பெற்று இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்துடும் சும்மா, அது வேலைக்கு ஆகாது, அது வேஸ்ட்டு. நாங்கள் வந்துட்டோம் இல்லை, நாங்கள் வந்துட்டோம். நீ முன்னாடி வந்தானா பின்னாடி வந்தானா? மோடியா தாரம் வந்துட்டாரு. அப்புறம் மோடி தாரம் வந்தோடனே நாங்கள் இது பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றே டிஎம்கே கன்ஃபார்ம் கெலிச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க, இந்த திமுக கூட்டணி கட்சியுடைய வெற்றி எப்படி கொண்டாடுறீங்க? அதான் நாடு நமதே 40 நமதே. எங்கள் தளபதி வர்றது தான் உண்மை. எங்கள் அண்ணன் தான் வருவார், இது வந்து 100% உண்மை. அவர் வந்து இந்த நாட்டை விட்டு மோடியை தெருத்துறோம். ராகுல் காந்தி அண்ணன் தான் வராரு. ஏன்னா அவர் வந்தாருன்னா எல்லாமே நல்லது செய்வார். நகை விலையிலேருந்து, பெட்ரோல் விலையிலேருந்து, காய்கறி விலையிலேருந்து அனைத்துமே வந்து குறையும். இந்த 10 வருஷத்தில் அவர் வந்ததில் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நல்லது வந்து செய்யலை. அவர் 15,000 வந்து பேங்க்கில் போடுறேன்னு சொன்னார், 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார். அதை போடவே இல்லை. வாயாலே அவர் வடை சுட்டினே இருப்பார். ஏன்னா அவருக்கு வடை சுட்டே பழக்கம் ஆகுது, அதனால் அது மாற்றம் கிடையாது. அவர் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் கிடையாது. அவருடைய தேவைக்கு அந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிடுறாரு. அடுத்தது அதை மறந்துட்டு அவர் உல்லாச பயணம் சுற்றுறதுக்கே அவருக்கு கரெக்டாக இருக்குது. அவருக்கு பொதுமக்கள் மீது வந்து எந்த ஒரு பற்றோட கிடையாது. ஆனால் எங்கள் தளபதி அண்ணன் வந்து எங்கள் அப்பாவுடைய சொல்ல கேட்டு இன்னி வரைக்கும் வழி நடத்துகிறாரு. சொல்கிறதையும் செய்கிறாரு, சொல்லாததையும் செய்வார். நாடு நமதே 40 நமதே. எங்களுக்கு அனைத்துமே சரி. இது வரைக்கும் அவருக்கு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ, ஆனவங்க ஆவாதவங்க இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்குறதுலையும் சரி, பஸ்ஸு இலவசமாக பயணம் செல்றதும் சரி, இன்றைக்கி எல்லாமே சலுகை அவர் தான். அதே மாதிரி காலேஜுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் வந்து 7 மணிக்கு ஒரு சீக்கிரமாக கிளம்பி போகிற குழந்தைங்க பசியோடு போவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் செய்தது இது வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்து ஸ்டாலின் அண்ணன் செய்திருக்கிறாரு. காலையில் குழந்தைங்க இன்றைக்கி தாய் தோப்பங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அண்ணன் இருக்கிறாரு, அவர் சாப்பாடு கொடுக்குறாருன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி குழந்தைங்க சீக்கிரமாக போயிடுறாங்க. ஒரு 1 ஹவர் லேட்டாக போகிறது இன்றைக்கி முன்னாடியே போகிறாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு 3 வேலையும் அங்கே கொடுக்குறது, 2 வேலையும் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. இன்றைக்கி தளபதி வந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பார். அவர் வந்து குறை சொல்ல முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா எங்கள் தலைவன் சொல்லிட்டு போனது. இன்றைக்கி அவர் வந்து உறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு அங்கே உறங்கி கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு வெற்றி பின்னாடின்னு சொல்லி எங்களுக்கு எப்போவே ஓட்டு போடுற அன்னைக்கே சொல்லிட்டாரு எங்கள் அப்பா, நாம தான் ஜெயிப்போம், நாம தான் வருவோம், நாடு நமதே 40 நமதே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை வழி நடத்துறது அவரு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரு தொடர்ந்து சிஎம்மா வரப்போறதே எங்கள் தலைவன் தான். இருந்தாலும் இப்போ நீங்கள் மோடி மேலே பல்வேறு விமர்சனம் வச்சுக்கல, இருந்தாலும் மோடி தான் இன்னைக்கு முன்னணியில் இருக்காரு. அவர் வந்து ஏங்க அவர் ஃப்ராடுங்க. அவர் நியாயமாகவே வரமாட்டார். அவர் ஃப்ராடு. அவருக்கு தெரிஞ்சது அதுதான். அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் செய்யறது எதுவுமே சரியில்லை. அவர் செய்யறது எதுவுமே சரியில்லை. நியாயத்தில் அவர் வரமாட்டார். அநியாயத்தில் தான் வந்து மோசடி பண்ணுறது தான் அவர் பேர்லேயே இருக்குது. மோசடின்றது அவர் பேர்லேயே இருக்குது, அவர் எழுத்துலேயே இருக்குது. அப்புறம் அவர் வருவாருன்னா எப்படி வருவார்? மோசடி பண்ணணும்னு நினச்சிப்பாரு. ஆனால் எங்கள் தலைவன் அப்படி கிடையாது. கண்டிப்பாக எங்கள் ஸ்டாலின் அண்ணன் தான் வருவார், எங்கள் சின்னவர் வருவார். எங்களை சுற்றி இருக்கிற பொதுமக்களை அரவணைத்து இன்னி வரைக்கும் நடத்துறது எங்கள் சிஎம் தான். அவர் வந்து இப்போ பாருங்கள், ரோட்டில் வந்துட்டு இப்போ மோடி வந்தாருன்னா அவர் மோடின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சிஎம் ரோட்டில் இன்றைக்கி இறக்கி விட்டா எங்கள் தலைவன் வராரு, எங்கள் தலைவன் வராருன்றாங்க. மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள், எடப்பாடியை ரோட்டில் மார்க்கெட்டில் இறக்கி விட்டா எடப்பாடி யாருன்னு தெரியாது, ஓபிஎஸ்ல யாருன்னு தெரியாது. என் தலைவன் எந்த இடத்துல போய் நின்னாலும் முகம் பளிச்சுன்னு தெரியும். சின்ன குழந்தைங்க கூட 5 பேரை தூக்கி காமிக்குவோம். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு போய் அங்கே உறங்கி கொண்டு இருக்கிறார். நாம் தான் வெற்றி பெறுவோம். சின்ன குழந்தைங்கலேருந்து வயசான முதியோர்லேருந்து நாடு நமதே 40 நமதே அப்படின்று இன்னைக்கு உறங்கி கொண்டு வெற்றியோடு வாங்க அப்படின்னு அவர் காத்து கொண்டு இருக்காரு. நாங்கள் இப்போ இதை முடிச்சுட்டு அவரோட இடத்துல நாங்கள் போய் பார்ப்போம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து
கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் வந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இந்தியா கூட்டணிக்கு எதிராகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியா கூட்டணி சாதகமாக போயிட்டு இருக்கு. இல்லை அதெல்லாம் போய் அதெல்லாம் வந்து ஒரு வதந்தி. டிஎம்கே தான் நிச்சயம், அதுதான் உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா வாங்க. இல்லை அவங்களுக்கு இல்லை நீ இந்திய கூட்டணி தான் ஜெயிக்க